ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம சஞ்சய் அவங்க வந்து கேட்டிருந்த BT21 ஒரிகாமி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ BT21 அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ். நம்ம வந்து நிறைய வெப் சீரிஸ் இல்லை வந்து நம்ம யூடியூப்லலாம் இந்த மாதிரி சீரீஸ்லாம் போகும், இந்த கார்ட்டூன் போகும். ஸோ அதில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. குக்கி, டேங், சிங்கி, டாட்டா, காங், அந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கி பண்ண போகிறோம். குக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டரில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதையும் திருப்பியும் அந்த சென்டர் லைனில் மாதிரி படுற மாதிரி ரெண்டு சைட்லேருந்தையும் மடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சிசர் எடுத்து இதில் வந்து ஒரு எண்டை மட்டும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து பாதியாக மடித்து ஒரு லைன் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த லைனில் இப்படி வச்சு கட் பண்ணி பாதியாக கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் லைன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணனா. இப்போது இந்த கட் பண்ண ஒரு போர்ஷனை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வந்து குட்டியாக கொஞ்சம் கேப் விட்டு இப்படி மடிச்சுக்கணும். நான் எப்படி மடிக்கிறேன் நல்லா வீடியோ பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையுமே இந்த மாதிரி மடிச்சிட்டோன்னா இது வந்து ஒரு நம்மளோட காது மாதிரி, குக்கியோட காது மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ வந்து காது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு மடிச்சுக்கணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம மடித்த இடத்துல ஒன்று இருக்குது இல்லைங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்த இப்போ அப்படியே வந்து அந்த லைன் தெரிகிற இடத்த இப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணால் வி மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற இடத்துல இந்த மேலே இருக்க பேப்பரும் கொஞ்சம் வந்து மடிஞ்சு வரும். அப்போ அதை வந்து அழகாக நீங்களே அப்படியே மடித்து விட்டுடுங்க. பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி மேலே இருக்க பேப்பரும் அது கூட சேர்ந்து வீல வந்து மடிஞ்சிடும். இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். இந்த சைடு இப்படி வி மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர பேப்பர்ஸை இந்த மாதிரி மடித்து அந்த கார்னர் அந்த பேப்பரோட எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி வந்து சைடாக வந்து மடித்து விட்டுடணும், கொஞ்சம் க்ராஸாக. ஸோ இந்த மாதிரி மடித்த பிறகு இந்த ஒரு நம்ம ஃபஸ்ட்டு மடித்த பக்கத்தை மட்டும் திருப்பி விட்டுக்கணும். செகண்ட் வந்து மடிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த காது வந்து மடிக்க போகிறோம் நம்ம, அதனால் இதை வந்து அந்த சைடுக்காக மடிச்சுட்டு திருப்பிட்டு பேப்பரை திருப்பிக்கணும். இந்த சைடில் இந்த மாதிரி மேலே ஷார்ப்பாக வர மாதிரி மடிச்சுட்டு அதையும் மடித்து இப்படி விட்டுக்கணும். ஸோ வந்து காது மாதிரி ஒரு ஓவல் ரவுண்ட் ஷேப் மேலே வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஷார்ப்பான எண்டை வந்து குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி மடித்து விட்டுட்டு இப்படி திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு காது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த என்ன பண்ணணும்னா, இப்படியே வச்சு அப்படியே கொஞ்சம் வந்து காதை வந்து மடித்து விடுற மாதிரி, காது வந்து மடிச்சிருக்கும் குக்கிக்கு. ஸோ காதை மடித்து விடுற மாதிரி வச்சு மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து திருப்பி பண்ணக்கூடாது. அப்படியே இருந்த போர்ஷன்லேயே வந்து நம்ம அந்த காதை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடில் பொறுமையாக அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்தையும் ஷார்ப்பன் பண்ணி கொஞ்சம் மடித்து இந்த மாதிரி நான் இப்போ நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த காது வந்து மடிக்காமல் அப்படியே ஃபுல்லாக லென்த்தாக நிற்கும். ஸோ வந்து ஒரு காதுக்கு வந்து அந்த சைடில் இதெல்லாம் பண்ணணும், இன்னொரு காதுக்கு இந்த பேக் சைடில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து காது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபேஸ்க்கு இந்த சைடில் இருக்கிறது இது மாதிரி மடிச்சுட்டு இதையுமே இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்டிங்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், கார்னர் பகுதியெலாம். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும் போது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்பான எட்ஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் மொக்கையாக வந்து மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு வந்து கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வரைஞ்சிட்டோன்னா நம்மளோட குக்கி ரெடி ஆகிடும். இப்போ காதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒயிட் பேப்பரும் அதே மாதிரி வந்து ஒரு காது மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி ஒயிட் பேப்பரும் இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கண்ணு, மூக்கு, வாய் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ காது வந்து ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான், நம்ம குக்கி கேரக்டர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.